தமிழ்மொழி கற்பித்தல் என்னும் நூலில் ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சி 2ஆம் ஆண்டு அந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நேற்று அணியில் கொஞ்சம் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ அந்த அணி என்ன அப்படிங்கிறது மீதி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ அணி அப்படிங்கிறது புலவர்கள் அவர்களது கற்பனை ஆற்றலாலும் புலமையாலும் அவர்கள் இயற்றும் பாடல்களில் சொல்லிலும் பொருளிலும் அழகை சேர்க்கிறார்கள். சொல்லழகும் பொருளழகும் இணைந்த செயலில் காணப்படும் அழகை விவரித்து கூறுவது தான் அணி அப்படிங்கிறோம். ஓமை அணி அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல்தலை. குறள் எண் 151. தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளும் நிலம் போல தம்மை அவமதிப்பாரையும் பொறுத்து கொள்ளுதல் உயர்ந்த பண்பாகும் என்பது குறட்பாவின் கருத்தாகும். இதில் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது உவமை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பது உவமை ஏற்கும் பொருள், அதாவது உவமேயம். போல என்பது உவமை உருபு. பொறுத்து கொள்ளுதல்னா பொதுத்தன்மை தொழில். இங்கு ஒரு பொருளோடு மற்றொரு பொருள் இணைய வைத்து ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளமையால் இக்குறட்பாவில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. இதில் உவமை உருபு போல அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்கிறது. உவமை அணி பண்பு, தொழில், பயன் ஆகியவற்றை பற்றி வரும். மலர் போன்ற கை அப்படிங்கிறது பண்பை குறிக்குது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தொழிலை குறிக்குது. மாறி என்ன வகை அப்படிங்கிறது பயனை குறிக்கிறது. பண்பு, தொழில், பயன் குறித்து வரும் வேறு எடுத்துக்காட்டுகளுடன் நம்ம இதை படிச்சுக்கணுங்கிறாங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா நிலத்தியல்பான் நீர்த்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. நிலத்தியல்பான் நீர்த்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. 452வது குறள். தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப தண்ணீரின் தன்மை வேறுபடும். அதுபோல மக்களுடைய அறிவும் அவரவர் சேர்ந்த இனத்தின் இயல்புக்கேற்ப அமையும் என்பது இக்குறட்பாவின் கருத்து. அதாவது நிலத்தியல்பால் பால் திரிந்து அற்றாகும்னா உவமை, அதாவது உவமானம் அப்படின்னு சொல்லுவோம். நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்தருக்கு இனத்தியல்புதாகும் அறிவு. அந்த எடுத்துக்காட்டு சொல்லி இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது உவமேயம் பொருள். சேர்ந்ததன் இயல்பாதல்னா பொதுத்தன்மை. இக்குறட்பாவில் உவமையும் பொருளும், அதாவது உவமேயம் தனித்தனியாக நிற்க இடையில் போல உவம உருபு மறைந்து வந்துள்ளது. உவமானம் ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகும். அதாவது பொருள் மற்றொரு தொடராகவும் அமைய இடையில் ஓம உருபு வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமையணி. தெளிவாக ஒரு இடத்துலையும் பார்த்துக்குங்க. ஏன்னா எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பிரிதும் மொழிதல் அணி அப்படின்னா ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். அதாவது 763வது குறள். வீரமே இல்லாத பகைவர் பலர் சேர்ந்து வந்து பெரும் ஆரவாரம் செய்தாலும் அதை கண்டு வீரன் ஒருவன் அஞ்சான். அவ்வீரன் வெகுண்டு எழுந்தவுடன் அப்பகைவர் அழிவர் என்பது புலவர் கூற விரும்பிய கருத்து. வீரமே இல்லாத பகைவர் பலர் சேர்ந்து வந்தால் கூட அந்த வீரன் துணிந்து நின்றானா அந்த பகைவர் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு புலவர் சொல்ல வராரு. ஆனால் இப்புலவர் அதனை நேரடியாக கூறாமல் எலிகள் சேர்ந்து வந்து கடல் போல் இறைந்தாலும் பாம்புக்கு அதனால் துன்பம் இல்லை, பாம்பு சீரிய அளவிலே அவ்வொலிகள் அழியும் அப்படின்னு ஓமையாக வேறொன்று கூறியிருக்கிறாங்க. புலவர் தாம் கூற கருதும் பொருள் நேரடியாக கூறாமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றை கூறி தாம் கூற கருதிய குறிப்பால் உணர வைப்பது பிரிது மொழி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர் தாம் கூற கருதும் பொருளை நேரடியாக கூறாமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றை கூறி தாம் கூற கருதியதை குறிப்பால் உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றிருக்கு. அதாவது ஒளிதக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படின்னு சொல்கிறதுல. தற்குறிப்பேற்றணி அப்படிங்கிறதுல சிலப்பதிகாரத்தில் ஒரு லைன் இருக்கும். போருளந்தெடுத்த ஆரேயில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட. போருளந்தெடுத்த ஆரேயில் நெடுங்கொடி வாரால் என்பம் போல் மறித்து கை காட்ட அப்படின்னா அரண்மனை கோட்டை கண் கட்டப்பட்ட கொடி இயல்பாக அசைகிறது. அது கோவலனையும் கண்ணகையும் பார்த்து நகரினுள் வராதீர்கள் என்று கூறுவதாக புலவன் தன் கருத்தை ஏற்றி கூறியுள்ளார். இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்ச்சியின் மேல் புலவர் தமது குறிப்பை ஏற்றி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் தான் தற்குறிப்பேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுபட கூறுவது தற்குறிப்பேற்றல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது படைப்பாற்றல். இது நம்மளுக்கு நம்ம இதை ஒன்றும் இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ பேச்சாற்றலை பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்தலாம். பேச்சாற்றலை பொறுத்த வரைக்கும் பகையத்து சாவார் எளியர் அரியர் அவையத்து அஞ்சாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றோர் அவையில் அஞ்சாமல் பேச வல்லவர் அப்படிங்கிறது தான். பகையத்து சாவார் எளியர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க.